வாய்ஸ் கேட்கல. லைட் போச்சு. லைட்டு பூச்சியா? மின்மினி பூச்சியை தான் லைட்டு பூச்சி சொல்கிறீங்களா? அண்ணல் பற்றி வேற லெவல். டூ அக்கா பிக்ல பார்த்தீங்கல்ல? ஆமாம். ஓகே ஓகே. அதெல்லாம் அக்காவா? கண்ணகி மதுரையை எரிச்சாங்கல்ல, அது எந்த காலம்? கண்ணகி மதுரையை எரிச்ச காலம் எந்த காலம்? ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். பார்த்துட்டு இருக்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தங்கை வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். நயனாரண்ணா வணக்கம். 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கீங்க. ராஜகுமார் அண்ணாவை காணோம். கண்ணகி மதுரையை எரித்த காலம் எந்த காலம்? கடந்த காலம் இல்லை. என் பையனோட தான் சொன்னோம். இல்லை சொல்லுங்க. எனக்கு 22. நான் கார்த்திக் அண்ணா. உங்களுக்கு கிருஷ்ணா வெல்கம் சொல்லியிருக்காங்க. எங்கேயாம்மா டயர் இல்லாத காலமா? இல்லை, ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம். ஃபயர் இல்லாத காலமா? அதுதான் பாலாஜி பிரதர். சூப்பர் சூப்பர். நயனார் அண்ணா வெல்கம் சொல்லியிருக்காங்க. எங்கேயாம்மா இனிய வணக்கம் தங்கை சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா போதாத காலம். அதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபயர். வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது? ஹாய் ஹலோ வணக்கம். பார்த்துட்டு இருக்க உறவுகள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் லைக் வாங்க. சரியா? வணக்கம் இனியா தங்கச்சி. மேட்ச் பாக்ஸ் இல்லாத காலம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இல்லையே, மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்கு. எலக்ட்ரிக் இன்சர்ட். காஜா ஹாய் காஜா. அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்லாம் சொல்லுவாங்க தானே. காஜா பிரதர், நம்ம முபீனா சிஸ்டர் லைவ்ல பார்த்துருக்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா தம்பியின் பாசத்திற்கு முன்னால் அம்மா அப்பாவின் பாசம் கூட தோற்று போகும். அப்படியா? சூப்பர் சூப்பர். மைசூர் பாக்கு. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். வெற்றிலையுடன் சேராத பாக்கு மைசூர் பாக்கு. 29 மைசூர் பாக்கு. தங்கச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. ஓகே ஓகே. மழைக்காலம். மழைக்காலம் இல்லை, இன்னொன்று சொல்லவா? இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எழுத முடியாத எழுத முடியாத எழுத்து. நாம எழுத முடியாத எழுத்து என்ன எழுத்து சொல்லுங்க. ஹாய் ஹலோ. ஹாய் ஹலோ வணக்கம். பார்த்துட்டு இருக்க உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பேசலாம். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதிலாக கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் எந்த காலத்தை எந்த எழுத்தை நம்மளால் எழுத முடியாது? சாப்பிட்டா விட்டால் என்னவாகும்? சாப்பிடா விட்டால் சாப்பாடு காலியாகாது. அப்படி இருக்கும். ஹெட் சிக்னேச்சர், தலை எழுத்து. கரெக்ட். அது பாஸ்ட் லைஃப். நமக்கு அது தேவையில்லை. இனியம்மா வேற லெவலு. இனிய தங்கச்சி ஸ்பெஷல் ஏதும் இல்லை, தினமும் ஒரே சைவம் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் என்னன்னா பசிக்கும். ஓ அப்படி. சாப்பிடாட்ட என்ன ஆகும்? பசிக்குமா? சாப்பாடு காலியாகாது. அப்படி இருக்கும். நாம் எந்த எழுத்தை எழுத முடியாது? நம் தலையெழுத்தை நம்மளால் எழுத முடியாது. நயனார் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? எல்லா பிரியாணிக்கும் ஒரு டெஸ்ட் வைப்போம். எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? கிருஷ்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. நயனாரண்ணா ஹாய் ஹலோ வணக்கம். பார்த்துட்டு இருக்க உறவுகள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேம் பிஞ்ச் அண்ணா மந்த்லி 4 டைம் நான்வெஜ் சொல்லியிருக்காங்க. இனியாமா மேடம் உங்களுக்கு போதுமான தூக்கம் இல்லை, தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமாம் ஓகே. அக்னல் முட்டை பிரியாணி. பாலாஜி பிரதர் சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ முட்டை பிரியாணி சாப்பிடாதீர்கள், ஃபெயில் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகணும்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க. கிருஷ்ணா என்ன ஸ்பெஷல்னா கேட்குறாங்க. இனியாமா ஒரு